அந்தர் பல்டி அடிக்கும் செங்கோட்டையன் மகிழ்ச்சியில் ஓபிஎஸ். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நிறைய முக்கியமான தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு தலைவரா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அதிமுகவில் அவரை தாண்டியும் முக்கியமான மிகப்பெரிய தலைவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அவர்கள் பதவி மேல் ஆசை இல்லாத ஒரு காரணத்தால் எடப்பாடி பழனிசாமி தற்போது மிக உச்சகட்ட பதவியான பொதுச்செயலாளர் பதவியிலே அமர்ந்திருக்கிறார். அன்றைய தினம் சசிகலா அம்மையார் கூவத்தூர் பங்களாவிலே முதலாக முதலமைச்சர் ஆவதற்கு யாரை தேர்வு செய்தார்கள் அப்படின்னு பார்த்தா நமது செங்கோட்டையனோட தான் தேர்வு செஞ்சாங்க. ஆனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பதவி ஆசை என்பது இல்லாத ஒரு மனிதர். அதன் காரணமாக எனக்கு அந்த பதவிகள் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டார். கடைசியாக எடப்பாடி பழனிசாமியிடம் அந்த பதவி தேடி போகிறது. அதன் காரணமாக முதலமைச்சராக மாற்றம் செய்யப்படுகிறார். அதுதான் நமது எடப்பாடி பழனிசாமியுடைய வாழ்க்கையில் ஏற்றப்பட்ட முதல் ஒளி அப்படின்னே சொல்லலாம். அந்த முதலமைச்சர் பதவிக்கு அடுத்தபடியாக ஓபிஎஸ் இபிஎஸ் உள்ள வர்றாங்க. சசிகலா அம்மையார் டிடிஜிபி வெளியேற்றப்படுறாங்க. இறுதியாக ஓபிஎஸ் வெளியேற்றப்படுகிறார். இறுதியாக எடப்பாடி பழனிசாமி உச்சகட்ட பதவியான பொதுச்செயலாளர் பதவியிலே அமர்த்தப்படுகிறார். அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் சசிகலா அம்மையாரோ அல்லது ஓபிஎஸ்ஓ டிடிஜிபி இவர்கள் பூரா மறுபடியும் அதிமுக வந்து விட்டால் நம்மளுடைய செல்வாக்குகள் குறைக்கப்பட்டு விடுமோ, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆதரவுகள் கலைக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற பயம் மட்டும்தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி பிளஸ் ஒரு 5-6 முக்கியமான அவர்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களின் மூலமாகத்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஐடியாக்கள் கொடுக்கப்பட்டு அவர் சாத்தின கதவுகள் சாத்தினதுதான் இதைமேல் திறக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலே திடீரென அந்தர் பல்டி அடித்திருக்கிறாராம் செங்கோட்டையன் அவர்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். 6 முன்னாள் மாஜிக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வலியுறுத்தினாங்க. என்னன்னா, அதிமுக ஒன்றிணைய வேண்டும், ஒன்றிணைந்தால் மட்டும்தான் கண்டிப்பான வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய முடியும், நீங்கள் மட்டும் சரி என்று சொல்லுங்கள், ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் அறிவுறுத்தினாங்க. அதில் முக்கியமான நபர் செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, இந்த மாதிரி நபர்கள்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்போ இங்கே தான் பிரச்சனை என்பது ஆரம்பிக்குது. முதல் கட்டமாக அதில் ஒத்து வரல எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கும்போது இரண்டாம் கட்டமாக அதுக்குரிய வேலைப்பாடுகளை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகள் இறங்கக்கூடிய அந்த சமயத்தில் தான் எஸ்பி வேலுமணியின் மீது திமுக அதாவது தமிழக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாக வழக்குகளை போடப்பட்டது. அதே போல வைத்திலிங்கத்தின் மூலமாக வழக்குகள் போடப்பட்டது. ஏன்னா அதிமுக ஒன்றிணைந்தால் அது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்து விடும் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிந்தது தான். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அந்தர் பல்டி அடித்திருக்கிறாராம் செங்கோட்டையன். அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் பக்கம் சாய ஆரம்பித்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் எடப்பாடி பழனிசாமியின் காதுகளுக்கு தகவலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் ஓபிஎஸ் தரப்பு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். இப்போ செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும், அதாவது ஒன்றிணைவதை விட அதிமுக வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுல மிக தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக ஒன்றிணைப்புக்கு அதிகப்படியான வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.